அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளி சரியாக ஒரு வருடத்திற்கு முன்பு எடுத்தது. எங்கள் பண்ணையில் சீமை கருவேலை மரங்களை, அதாவது கரையிலுள்ள சீமை கருவேலை மரங்களை சுத்தம் செய்த பொழுது எடுத்தது. அதில் நான் பெற்ற பட்டறிவு, அதாவது அனுபவங்களை உங்களுடன் பகிர்கிறேன். நான் எப்பொழுதும் வெயிலில்தான் வேலையை ஆரம்பிப்பேன். ஏனென்றால் அப்பொழுதுதான் மிகச் சுறுசுறுப்பாக இருக்கும். எனக்கு இந்த சீமை கருவேல மரங்களை வெட்டுவது என்பது புதிது. அதாவது மரம் வெட்டுவது என்பதே புதிது. ஏனென்றால் நான் ஆப்பிரிக்காவில் வேலை செய்து கொண்டிருந்தேன், எலக்ட்ரிக்கல் டெஸ்டிங் இன்ஜினியராக. ஒரு கொத்து மரங்களை நாம் பார்க்கும் பொழுது இதை எப்படிடா வெட்டுவது என்று நமக்கு மலைப்பு ஏற்படும். எப்படி நாம் ஒரு செயலை செய்ய வேண்டும், செய்து முடிக்க வேண்டும், அதில் வெற்றி காண வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நமக்கு ஏற்படுமோ அதுபோலவே. ஆனால் எதையுமே சிறிதாக தொடங்கி ஒன்று ஒன்றாக செய்யும் பொழுது அது முடிவடைந்துவிடும். அதே போல்தான் இந்த மரங்களையும் நான் சிறிது சிறிதாக வெட்டி, அதாவது ஒவ்வொரு கிளையாக வெட்டி இழுத்து அதை சிறு சிறு கிளையாக வெட்டி அந்த குத்து மரங்களையே சுத்தம் செய்து விடுவேன். இந்த சீமை கருவேல மரத்தின் முனைகள் கொடி போன்று பிணைந்து இருக்கும். அதனால் நாம் ஒரு சிறு கிளையை வெட்டி இழுக்கும் பொழுது அது வரவே வராது. மாறாக சிறு சிறு கிளைகளாக முன் வெட்டி தான் நாம் இழுக்க வேண்டும். ஒரே தரியாக ஒரு பெரிய கிளையை வெட்டி இழுத்தால் அது வரவே வராது. அதற்காக மேலே இருக்கும் சிறு சிறு கிளைகளை கழித்து தான் நாம் இழுக்க வேண்டும். நான் ஒருவனாக இழுக்கும் பொழுது இதை எனக்கு தெரியாமல் நான் அவ்வளவு கடினப்பட்டேன். பிறகுதான் சிறு சிறு கிளைகளாக வெட்டி கொஞ்சம் கொஞ்சமாக செய்தேன். இது போன்ற வேலைகளை செய்யும் பொழுது நமக்கு மிகுந்த அமைதி கிடைக்கும். அதை செய்துவிட்டு ஒரு இடத்தில் போய் உட்காரும் பொழுது ஆஹா என்ற ஒரு நிம்மதி கிடைக்கும். உடல் முழுவதும் வேர்வையால் நனைந்து ஓரிடத்தில் போய் ஓய்வெடுக்கும் பொழுது அந்த தருணத்தில் அந்த உடல் வேர்வையெல்லாம் குளிரும் பொழுது ஏற்படும் மகிழ்ச்சி இருக்கிறதே, அது ஒரு பெரும் மகிழ்ச்சி. மழை மட்டுமா அழகு, சுடும் வெயில் கூட அழகுதான் என்று ஒரு பாடல் இருக்கிறது. அதுபோல அத்தருணத்தில் அந்த வெயில் கூட மிக அழகாக தோன்றியது எனக்கு. அடுத்த நாள் வெட்டிய மரங்கள், அதாவது பல வகைப்பட்ட மரங்கள் எல்லாவற்றையும் ஓரிடத்தில் போட்டு கொளுத்துவதற்காக எடுத்து வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் கொளுத்துவதற்கு மிக எளிமையாக இருக்கும். இந்த சீமை கருவேல மரங்களை வெட்டும் பொழுது நிறைய முட்கள் என் செருப்பினில் தைத்து கொண்டது. அதை ஒழுங்காக நான் எடுக்கவில்லை என்றால் தரையில் நடக்கும் பொழுது அது மீண்டும் என் காலிலேயே குத்தும். பாருங்கள் என் காலணியில் எவ்வளவு முட்கள் தைத்திருக்கிறது என்று. அரிவாளை பிடித்து கைகளெல்லாம் காப்பு காய்த்து விட்டது. அதுதான் இந்த காப்பு. இந்த மரங்களை வெட்டும் பொழுது பல வகையான எறும்புகள் அங்கு இருக்கும். அதில் சில எறும்புகள் நன்றாக கடிக்கும், சில எறும்புகள் கடிக்காது. இங்கு பாருங்கள், இந்த சிவப்பு எறும்பை நானே கடிக்க விட்டேன். இது கடித்த இடமோ ஒன்றும் ஆகவில்லை. ஆனால் அடுத்த நாள் சிறிதாக கொப்பளம் ஒன்று வந்தது. மற்ற எறும்புகள், கொடுமையான எறும்புகள் எல்லாம் இருக்கும். இதுதான் கடுத்தான் எறும்பு. இது கடித்து விட்டால் கையே வீங்கிவிடும். 2-3 நாட்களுக்கு வலி அதில் இருந்து கொண்டே இருக்கும். இதை பார்த்தால் மட்டும் எனக்கு அச்சமாக இருக்கும். ஆனால் 1-2 கடிக்கும். கடித்தால் கூட அது காயம் ஆற அதாவது அந்த வீக்கம் குறைய அதன் சுகமும் அருமையாக இருக்கும். இது போன்ற பல வகையான பூச்சிகளெல்லாம் நாம் காணலாம். சிலந்தி பூச்சி, இங்கு பாருங்கள், கண்ணுக்கே தெரியாத ஒரு சிலந்தி பூச்சி இருக்கிறது. இங்கு பாருங்கள், என் விரல் நுனியில் ஒரு வண்டு இருக்கிறது. இது ஒரு வகையான அந்த பூச்சி, அழகாக இருக்கிறது. இது போன்ற பல வகைப்பட்ட பூச்சிகளை நான் பார்த்து மகிழ்ந்து அதையெல்லாம் காணொளி எடுப்பேன். இதுதான் என் வேலையாக இருந்தது. என் வேலையை விட்டுவிட்டு இந்த வேலையை பார்த்து கொண்டிருந்தேன். நான் எவ்வளவு முட்டாளாக இருப்பேன். இது சாதாரணமான சிலந்தி பூச்சி. இது பாருங்கள், பிள்ளையார் எறும்பு என்று கூறுகின்ற கருப்பெரும்பு. இது ஒன்றுமே செய்யாது. ஆனால் இதில் வாயில் என்ன எடுத்து போகிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
சாதாரணமாக நாம் தேங்காய் துருவலை எடுத்து போகும் என்று நினைக்கிறோம், ஆனால் இதிலெல்லாம் முட்டைகள், எறும்பின் முட்டைகள். நான் பண்ணையில் வேலை பார்க்கும் பொழுது என்னுடன் யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த நாய்கள் தான் என்னுடன் இருக்கும். நான் எங்கு போனாலும் அது என் பின்னே வந்து என்னுடன் வாளை ஆட்டி ஆட்டி விளையாண்டு கொண்டிருக்கும். சூரிய மறைவில் இந்நாயை பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறது பாருங்கள் இந்த காட்சிகள். எனக்கு ஞாயிறின் மறைவு ரொம்ப பிடிக்கும். அதே போல்தான் உதயம். ஆனால் உதயம் அவ்வளவு அழகாக நாம் பார்த்திட முடியாது. ஆனால் மறைவை கண்டிப்பாக நாம் எல்லோரும் பார்க்க முடியும். ஞாயிறு மறைவை எடுக்கலாம் என்று ஓரிடத்திற்கு சென்றேன். அங்கும் இந்த நாய்கள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருந்தன. இதை காணும் பொழுது ஞாயிறின் மறைவை எடுப்பதா இல்லை இந்த நாய்களை எடுப்பதா என்று எனக்கு தெரியவில்லை, புரியவில்லை. அதனால் இரண்டையும் சேர்த்து எடுத்தேன். இங்கு பாருங்கள் நாய்க்குட்டிகள். இங்கு நாய்க்குட்டிகள் பல வரும் போகும். ஏனென்றால் எதுவும் வளர்ந்து ஒரு பெரிய நாயாக ஆகிவிட முடியாது இந்த இயற்கையில். ஒன்று அடிபட்டு சாகும், நோய்வாய்ப்பட்டு சாகும். ஆனால் நாய்கள் குட்டி போட்டு கொண்டே இருக்கும். ஏற்கனவே போட்ட குட்டிகள் வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி இந்த நாய்கள் திரும்ப திரும்ப குட்டி போட்டே கொண்டிருக்கும் என்று ஏன் நான் கூறினேன்? ஏனென்றால் அவைகளின் கடமைகளை அவைகள் செய்து கொண்டே இருக்கிறது. அதே போல்தான் நாமும் நம் கடமைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த நாய்கள் பண்ணையின் எல்லா கரைகளின் ஓரமும் போய் அங்கு வரும் நாய்களை, வேற்று நாய்களை சண்டையிட்டு வெளியே அனுப்பும். அதுபோலவே உள்ளே வரும் பண்ணைக்கு உள்ளே வரும் விலங்குகள், அதாவது மாடு, குதிரை போன்றவைகளையும் குறைத்து குறைத்து வெளியே அனுப்புங்கள். இதுதான் வெள்ளையன். இது தற்போதைக்கு உயிருடன் இல்லை. சில மாதங்களுக்கு முன்புதான் இறந்துவிட்டது. இந்த ஆண் நாயும் பெண் நாயும் இணை சேருவதற்காக விளையாடி கொண்டிருக்கின்றன. அப்பொழுது சில மாடுகள் கன்றுக்குட்டிகள் வந்தவுடன் இந்த நாய், அதாவது வெள்ளையன், அதை துரத்துவதற்காக தொடங்குகிறான் குறைத்து. மற்ற நாய்களும் பின்னே போய் அவைகளை துரத்தி வெளியே அனுப்புகின்றன. எங்கள் பண்ணைக்குள் பல வகைப்பட்ட மாடுகள், ஆடுகள் மற்றும் சில குதிரைகள் கூட வந்து புல்களை தின்னுவிட்டு போகும். ஆனால் இதை எதற்காக நான் கூறுகிறேன் என்றால், சாதாரணமாக நாங்கள் இல்லை என்றால் எங்கள் நாய்கள் இவைகளை விரட்டாது. நாங்கள் எப்பொழுது உள்ளே வருகிறோமோ அப்பொழுது இவைகளை குறைத்து குறைத்து அனுப்பும், வெளியே அனுப்பும். நான் ஏன் இவைகளையெல்லாம் காணொளிகளாக எடுத்தேன் என்று தெரியுமா உங்களுக்கு? ஏனென்றால் இதெல்லாம் என் கண்களுக்கு மிக அழகாய் தெரிந்தது. அது மட்டுமில்லாமல் இதையெல்லாம் இப்பொழுது காண்பது அரிதாகிவிட்டது. ஆட்டுக்கூட்டங்களையும் காண முடியவில்லை, குதிரைகளையும் காண முடியவில்லை, மாடுகளையும் காண முடியவில்லை. அதனால்தான் நான் காணொளிகளாக இதையெல்லாம் பதிவு செய்தேன். ஏனென்றால் எங்கள் தெருவில் முன்பெல்லாம் ஆடு, மாடு இவைகளெல்லாம் அதிகம் இருக்கும். ஆனால் இப்பொழுதோ எல்லாமே குறைந்து விட்டது. எல்லாம் நகரமயமாகி கொண்டே இருக்கிறது.
இப்பொழுது வெட்டிய மரங்கள், செடி கொடிகள் இவைகளை எல்லாம் கொளுத்தும் நேரம் வந்துவிட்டது. அவைகளை எல்லாம் ஒன்றாக போட்டு கொளுத்துவதுதான் இப்பொழுது வேலை. இதை கொளுத்தும் பொழுது நான் பெற்ற அனுபவம் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? அதாவது தொலைவிலிருந்து பார்க்கும் பொழுது தீ என்பது சாதாரணமாக தெரியும். ஆனால் பக்கத்தில் கூட, அதன் பக்கம் என்றால் ஒரு 10 அடிக்கு முன்பு கூட, ஒரு பெருந்தீயின் 10 அடிக்கு முன்பு கூட நம்மால் போக முடியாது. அவ்வளவு அனல் அடிக்கும். நான் சிறு வயதில் திரைப்படங்கள் பார்க்கும் பொழுது அதில் தீக்காட்சி ஏற்படும் பொழுது அதில் கதாநாயகர்கள் போய் மக்களை காக்கும் பொழுது அவர்கள் செய்யும் முகபாவனைகள், உடல் அசைவுகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் நாமே செய்து விடுவோம், ஏன் இவர்கள் இப்படி செய்கிறார்கள் என்று சிந்தித்தேன். இதை கொளுத்தி அருகில் நிற்கும் பொழுதுதான் தெரிகிறது தீயினுடைய ஆற்றல் அவ்வளவு அனலாக இருக்கிறது. ஒரு பெருந்தீயின் அருகில் இருக்கும் பொழுது, அதாவது 20 அடிக்கு குறைவாக இருக்கும் பொழுதே அவ்வளவு அனல் நம் மீது வீசும். இதில் நான் வெறும் அனலை மட்டுமே உணர்ந்தேன். இதில் புகையும் சேர்ந்து வந்தால் நாம் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாதல்லவா? அதையெல்லாம் நான் சிந்தித்ததே இல்லை சிறு வயதில். இதில் தான் அந்த அனுபவத்தை பெற்றேன். எப்பொழுதும் எங்கள் வழியாக பேருந்து செல்லாது. அதனால்தான் இந்த பேருந்து காட்சிகளை நான் எடுத்திருக்கிறேன். ஆங்கிலத்தில் கொலாட்டல் டேமேஜ் என்ற ஒரு சொல் இருக்கிறது. அதற்கு தமிழில் பொருள் இணைச்சேதம். அதாவது இந்த செத்தை குப்பைகளை எல்லாம், மர கிளைகளை எல்லாம் கொளுத்தும் பொழுது தேவையில்லாத இந்த பாம்புகள் எல்லாம் அந்த தீயில் மாட்டி இறந்து விட்டன. அதுவோ எனக்கு மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியது அன்று. அந்த இணைச்சேதத்தில் தான் இந்த ஆமைகளும் இறந்துவிட்டன. பாருங்கள், எத்துணை ஆமை குஞ்சுகள் அங்கு போய் பதுங்கி இருந்திருக்கின்றன என்று. ஏனென்றால் இவைகளை எல்லாம் ஒரு மரங்களை வெட்டி ஒரு 2-3 நாட்களுக்கு காய வைக்கும் பொழுது அவைகள் எல்லாம் இந்த செத்தைக்கு அடியில் போய் ஒளிந்து கொண்டிருந்தன. அது நமக்கு தெரியாது. அதனால் அதை கொளுத்தும் பொழுது இவைகளெல்லாம் அதில் கருகி இறந்துவிட்டன. அதை காணும் பொழுது எனக்கு மிகுந்த மனவேதனை அடைந்தேன் அன்று. ஆனால் என்ன செய்வது? இதுபோன்றுதானே உலகத்தில் பல செயல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஏதாவது ஓரிடத்தில் ஒரு தீவிரவாதிகளை அழிக்கும் பொழுது அதில் அருகில் இருக்கும் மக்களும் இறந்து போகிறார்களே, அதுபோல சாதாரணமாக செய்தலால் இந்த ஆமை குஞ்சுகள் எல்லாம் இறந்துவிட்டன. நாம் இப்படி ஏதாவது ஒரு சேதம் அடையும் என்று நினைத்து கொண்டே எந்த ஒரு செயலையும் செய்யாமல் இருக்க முடியுமா? ஆனால்தான் எந்த செயல் செய்தாலும் அதன் பின் விளைவுகள் கண்டிப்பாக இருக்கும். உயிர் சேதமும் இருக்கும். கண்ணுக்கு தெரிந்த உயிர் சேதமும் இருக்கும், கண்ணுக்கு தெரியாத உயிர் சேதமும் இருக்கும். இப்பொழுது சுத்தம் செய்தாகிவிட்டது, எரித்தாகிவிட்டது எல்லாவற்றையும். அடுத்து உழவு எந்திரத்தை கொண்டு குட்டைகளின் கரைகளை சீரமைக்கின்றோம். இந்த உழவு எந்திரத்தை குட்டைகளில் ஓட்ட வேண்டுமென்றால் குட்டை கண்டிப்பாக காய்ந்திருக்க வேண்டும். காயவில்லை என்றால் இந்த உழவு எந்திரத்தின் சக்கரங்கள் இந்த சேற்றில் மாட்டிக்கொள்ளும். அதனால் குட்டைகள் சுத்தமாக காய்ந்திருக்க வேண்டும். ஏன் இந்த குளத்தின் கரைகளை சுத்தம் செய்ய வேண்டுமென்றால் வருடம் வருடம் குளத்தின் கரைகள் குறைந்து கொண்டே போகும் தண்ணீரினால். அதனால் உழவு எந்திரத்தை விட்டு வருடம் வருடம் நாம் இந்த கரைகளை சீரமைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதேபோல் வண்டலையும் எடுக்க வேண்டும். அதாவது குளத்தில் படிந்திருக்கும் வண்டலையும் எடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் மீன்கள் நன்றாக வளரும்.
சாப்பாடு அவங்களும் வாங்கிட்டு வந்து போயிருக்கீங்களா? ஒரு குட்டை மட்டும் ஈரமாக இருந்ததால் அதை மட்டும் உழவு எந்திரத்தை கொண்டு சுத்தம் செய்யவில்லை. அது அப்படியே இருந்தது. பிறகு சிறிது நாட்கள் கழித்து அதை சுத்தம் செய்தாகிவிட்டது. உழவு எந்திரத்தில் சரியாக சுத்தம் செய்யாத சில கரைகளை நாம் உடல் சக்தியை கொண்டு நாம் சுத்தம் செய்ய வேண்டும். அதாவது மண்களை வெட்டி வெட்டி எடுத்து கரையில் கொண்டு போய் போட வேண்டும். அது சிறிதாக தான் இருக்கும், ஆனால் அந்த வேலையை நாம் செய்வதற்கு ஒரு நாள் கூட எடுக்கும். ஆனால் எந்திரமோ ஒரு 5 நிமிடங்களில் கூட அந்த மண்களை ஏற்றி மேலே கொண்டு போய்விடும். பாருங்கள், தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று. பல நாட்கள் கடும் வெயிலில் வேலை பார்த்த பிறகு சிறிது சிறிதாக மழை பெய்ய தொடங்கியது. அந்த மழையை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கும். அதுவும் வேலை செய்து முடித்தவுடன் மழை பெய்யும் பொழுது எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள், உணர்ந்து பாருங்கள். எனக்கு மிகுந்த இந்த மழையை பார்க்கும் பொழுது கூட எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏனென்றால் எனக்கு வாழ்க்கையில் மிக பிடித்த ஒன்று மழையும் ஒன்று. அதனால்தான் எப்பொழுது எனக்கு மழை பெய்தாலும் மகிழ்ச்சி ஏற்படும். எப்படி மயிலுக்கு ஏற்படுகிறதோ அதுபோலவே எனக்கும் ஏற்படும். மழை மட்டுமா மகிழ்ச்சி? மழையினால் கூரையில் விழும் தூறல் கூட மகிழ்ச்சி தான். இங்கு பாருங்கள், ஓட்டை கூரை. சிறிது நாட்கள் கழித்து தார்ப்பாயை வாங்கி நாம் கூரைக்கு போட்டுவிட்டோம். அதனால் இப்பொழுது மழையின் நேரம் நாம் வீட்டிற்குள் அமைதியாக இருக்கலாம். இப்பொழுது குட்டைகளில் தண்ணீர் திறக்கும் நேரம். நீர் இறைக்கும் மின்னெந்திரத்தை வைத்து குட்டைகளில் நீரை நிரப்பிவிட வேண்டும். அதன் பிறகு குஞ்சுகளை வாங்கி விட வேண்டும். அவ்வளவுதான். இது பண்ணையின் தற்போது உள்ள நிலை. பாருங்கள், மீண்டும் செடிகள், கொடிகள், மரங்கள், சிறு சிறு மரங்கள் எல்லாம் வளர்ந்தாகிவிட்டது. இதை இந்த வருடம் அதே போல் சுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் இந்த வருடம் மழை அதிகமாக இருந்ததால், அதாவது தண்ணீர் இருந்து விட்டதால் இதை சுத்தம் செய்யவில்லை. அடுத்த வருடம்தான் நாங்கள் மீண்டும் சுத்தம் செய்ய போகிறோம். இந்த வேலைகளை எல்லாம் செய்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதனால் பல பட்டறிவை பெற்றிருக்கிறேன். இயற்கையோடு வாழ்ந்திருக்கிறேன். என்னால் முடிந்த அளவு காணொளிகளாகவும் பதிவு செய்திருக்கிறேன். பார்த்தமைக்கு மிக்க நன்றி.